ஏஐ மூலியமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ, அந்த அவர்கள் பேசியது போன்ற ஒரு ஆடியோ, பதவிக்கு வந்து பணம் வாங்குறாங்கன்னு ஒரு போலியான ஒரு ஆடியோ அதெல்லாம் வெளியிடுறீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட். அது பழைய காலத்து நம்பியார் டெக்னிக்ன்றேன். நீ எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த சமூக வலைதளம் மூலமாக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செஞ்சீங்கல்ல, அந்த முயற்சி இங்கே வந்து பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது வந்து வேற மாதிரியான ஒரு கூட்டம். வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களை எங்கள் தலைவர் அவர் பார்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது, திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருந்தது. உடனே அவசரமாக ஒரு 3 பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்களே. உறுதியாக சொல்கிற, மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களை எங்கள் தலைவர் அவர்கள் பார்ப்பார். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு அடக்குமுறைகளோ எவ்வளோ தடைகள் போட்டாலும் தடையை மீறி மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. நிறைய போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் தளபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களையும் இவங்க தலைவர் அவர்கள் சந்திப்பதற்கான நேரம் கொடுக்க போறாரு. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்துச்சுன்னா கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 1 ஆண்டிற்கான நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. தலைமை அலுவலகமான பனையூரிலும் அதற்கான பெரிய அளவில் நிகழ்வு நடப்பதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்களே நாங்கள் வந்து ஒரு முன்னோடியாக வச்சிருக்கிறோம், ஒரு தலைவராக வச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களை போன்று மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தலைவர் தளபதி அவர்களே தீவிர எம்ஜிஆர் ரசிகர் தானே. எம்ஜிஆர் அவர்கள் எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு எம்ஜிஆராக எங்கள் தளபதி அவர்கள் வராங்க. வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். அது யாருக்கான ஒரு குறியீடுனா அது பிஜேபிக்கான ஒரு குறியீடு. அடுத்து மதியம் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வருது, நான் ஆணையிட்டால்ன்ற ஒரு போஸ்ட் வரும்போது அது திமுகவான குறியீடு. ஆட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் எதை முன்னெடுத்தாரோ அதை எங்கள் தளபதி அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஜனநாயகம் தெரியும், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அண்ட் தெரிய படத்தில் விஜய் அவர்களும் சொல்லியிருப்பாரு, பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள்னு. மக்களுக்காக விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வராரு. அவருடைய கடைசி திரைப்படத்தினுடைய தலைப்பும் ஜனநாயகன் அப்படி இருக்கு. அப்படின்னும் போது திரைப்படத்திலையும் அரசியலை திணிக்க பார்க்குறாரா அப்படின்ற ஒரு விமர்சனம். அரசியலை வந்து நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது மேடம். அரசியல் என்பது மக்களுக்கான கருத்தை சொல்வது, மக்களுக்கான உரிமைகளை பேசுவது, அதுதான் அரசியல். அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயக கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாக திரைத்துறை இருக்குது. கலை என்பதே மக்களுக்கானது தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு துறையில் மக்களுக்கான வாழ்வியல் தொடர்பான முறைகளை பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக சினிமா துறை இருக்குது. அந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசாத அரசியலா, இல்லை ஐயா கலைஞர் அவர்கள் பேசாத அரசியலா, ஸோ அது வந்து சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம். இப்போ தானே யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் யூடியூப் சேனல்ஸ்லாம் கிடையாது. அப்போ மக்களுக்கான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊடகமாக திரைத்துறை இருக்குது. அந்த திரைத்துறையில் எங்கள் தலைவர் அவர்கள் தொடர்ந்து பல படங்களில் மக்களுக்கான கருத்துக்களை, விவசாயிகளுக்கான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் என்கின்ற அடிப்படையில் தலைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. எதற்குன்னா இங்கே வந்து மன்னராட்சி இருக்குது, வாரிசு அரசியல் இருக்குது, இங்கே வந்து ஜனநாயகமே இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ ஜனநாயகத்தை மீட்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் வராரு. அந்த அடிப்படையில் அந்த தலைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கதைக்களமும் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை மக்களிடம் சொல்லக்கூடிய வகையில் தான் கதைக்களம் இருக்கும் என்பது அந்த தலைப்பை வைத்தே தெரியுது. அரசியல் பாணியை தான் வந்து இவர் விஜயகாந்த் பாணியில் எடுக்கிறாரோ இல்லை எம்ஜிஆர் பாணியை கையில் எடுக்கிறாரோ, இவங்கள ஃபாலோ பண்ணுறாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாரோ என்ற கேள்வி இருந்துச்சு. கடைசி திரைப்படத்தில் அந்த நான் ஆணையிட்டால் அந்த செகண்ட் லுக் போஸ்டரில் பார்க்கும்போது அப்போ திரைப்படத்துலையும் இவர் வந்து அதே பாணியை தான் கையில் எடுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இல்லைங்க, அந்த பாணி இந்த பாணிலாம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு பாணி தான். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் யாருக்காக வந்தாங்கன்னா மக்களுக்காக தான் வந்தாங்க. ஐயா கேப்டன் அவர்கள் யாருக்காக வந்தாங்கன்னா மக்களுக்காக தான் வந்தாங்க. தலைவர் தளபதி அவர்கள் யாருக்காக வர்றாங்க அப்படின்னா மக்களுக்காகத்தான் வராங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களே நாங்கள் வந்து ஒரு முன்னோடியாக வச்சுருக்கிறோம், ஒரு தலைவராக வச்சுருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களை போன்று மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தலைவர் தளபதி அவர்களே தீவிர எம்ஜிஆர் ரசிகர் தானே. பல இடங்களில் எம்ஜிஆர் பேரை மேற்கோள் காமிச்சு பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர் ரசிகர்கள் எப்படி உதவி செய்தார்களோ அதே போன்று என்னுடைய ரசிகர்களும் உதவி செய்யணும், நானும் அதை நினச்சி பெருமைப்படணும் அப்படின்னு எங்கள் தலைவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்ல. அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு எம்ஜிஆராக எங்கள் தளபதி அவர்கள் வராங்க. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் வகையில் ஒரு எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருந்திருப்பாரோ அதே போன்ற ஒரு எம்ஜிஆராக எங்கள் தலைவர் தளபதி அவர் வராங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பாடல் வரிகளை எல்லாம் மேற்கோள் காமிச்சு எங்கள் தலைவர் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள்
இந்த நாட்டில் அப்படின்ற அந்த வரிகளை மேற்கோள் காமிச்சு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டதாக இருந்தாலும் சரி, இந்த 2வது போஸ்டரில் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்ன்ற அந்த வாசகமாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் எதை முன்னெடுத்தாரோ அதை எங்கள் தளபதி அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அது எந்த தவறுமே கிடையாது. ஒரு மாடர்ன் எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு நீங்க பேசுறீங்கல்ல விஜய் அவர்களே, இது அவர் ஒத்துப்பாரா ஃபர்ஸ்ட்? ஏங்க அதாவது இங்க வந்து அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்றீங்க. ஒத்துக்க மாட்டாரா அப்படின்றத விட இங்க காலங்காலமா நீங்க ஒண்ணு முத்திரை வைக்கிறீங்களா, கூத்தாடி சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாக்காரங்கிட்ட வந்து நாட்டை கொடுக்க கூடாதுன்ற ஒரு முத்திரை குத்துறீங்கல்ல. அந்த சினிமாக்காரர்கள் தானே சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த சினிமாக்காரர்கள் தான் நம்மை ஆள வேண்டும் என்று மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல. எங்க தலைவர் அவர்களும் அரசியலுக்கு வருகின்ற பொழுது திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவே ஒரு கூத்தாடி கட்சி தான், கூத்தாடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியே திமுக தான். ஆனால் அந்த கூத்தாடிகள் வந்து எங்களை பார்த்து கூத்தாடினாங்க. அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, கூத்தாடி என்பது கூத்து என்பது தவறு கிடையாது, அதை மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலை தான். அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் அவர்களும் கூத்தாடியாக இருந்து கொண்டு அரசியலில் வெற்றி பெற்றாரு. அதே போன்று நானும் கூத்தாடியாக வர்றேன், மக்களின் துணையோடு நான் வெற்றி பெறுவேன் என்று எங்கள் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தளபதியே வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் தானே, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எங்கள் தலைவர் அவர்கள் விரும்புகிறாரோ விரும்பவில்லையோ நாங்கள் அவரே வந்து இந்த காலத்திற்கு ஏற்ற எம்ஜிஆராக நாங்கள் அவரை பார்க்கிறோம், மக்களும் பார்க்குறாங்க. எல்லா ஆட்சியிலும் குறைகள் இருக்குங்க. ஆனால் இப்போ ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை விட அந்த ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறோம். இவங்க தானே திராவிட மாடல், பெரியார் மாடல், நாங்கள் அந்த மாடல் இந்த மாடல் பில்டப் கொடுக்குறாங்களே, அந்த பில்டப்புக்கு ஏற்ற வகையில் ஆட்சி இல்லைன்றோம். இப்போ கூட்டணி கட்சிகளே கண்டித்து கொண்டிருக்காங்களே. இப்போ வேங்க வெயில் சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல் நாள்ல இருந்தே யாரு 3 பேரை வந்து குற்றம் சுமத்தியதோ காவல்துறை, அவர்களையே வந்து குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் கண்டித்து கொண்டிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கு சிபிஐ வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் இதை வந்து சிபிசிஐடிலேருந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸும் இப்போ என்ன சொல்கிறாங்க, மறு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க, மறு விசாரணை பண்ணுங்க, நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்தால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் துணை நிற்க ஒரு கட்சியாக இருந்தால், இதை வந்து ஒரு நேர்மையான முறையில் நீங்கள் அணுகிருக்கணும்ல. 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் தலைவர் வந்து வேங்க வெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவசரமாக இந்த குற்றப்பத்திரிகை நீங்கள் ஏன் தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளத்தில் வருதுல்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதுக்கு வேங்க வெயிலுக்கு போகலை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் பார்க்கல? துணை முதலமைச்சர் அவர் எதற்கு வேங்க வெயிலுக்கு போகல? பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை நீங்கள் இன்னும் பார்க்கல. சரி, நேரடியாக தான் உங்களால் போக முடியல, தலைமைச் செயலகத்துக்கு வர வைத்தாவது பார்த்துருக்கலாம்ல. ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் எதற்காக 2 ஆண்டுகளாக தண்ணியை குடித்த அந்த மக்கள் இன்னும் தங்களுடைய நீதிக்காக எதற்கு காத்திருக்க வேண்டியதாக இருக்குது? அந்த மக்களே அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலப்பாங்களா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்களே சிந்தித்து பாருங்க. இல்ல ஆடியோ ஆதாரம், வீடியோ ஆதாரம்லாம் வெளியிட்டிருக்காங்களே, யார் வெளியிட்டா? நீங்க நீதிமன்றத்தில் தானே அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்கணும். அந்த ஆதாரம் எப்படி சமூக வலைதளத்தில் எப்படி வந்தது? அப்போ இதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா? நீதிமன்றத்துக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய ஆதாரம் எப்படிங்க செய்தி சேனல்களில் வந்தது? யார் தவறு பண்ணா? இப்போ இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் கண்டித்ததா இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் கொடுத்த புகார், அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது? இதை வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்லாமல் இந்த குளறுபடி நடப்பதற்கு அலட்சிய போக்கோடு வேலை செய்த அதிகாரிகள் 25 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஃபைன் போட்டிருக்காங்கல்ல. அப்போ இந்த அரசாங்கம் என்பது ஒரு தோல்வி உற்ற ஒரு அரசாங்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து இவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. மக்கள் நாள்தோறும் இந்த அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் மக்கள் இருக்கின்ற பொழுது திரும்ப நாங்கள் வந்து திராவிட மாடல் என்று நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது 2026 களம் அதை தீர்மானிக்க போதில்ல. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் திமுக கட்சி என்பதே ஒரு கூத்தாடி கட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவில் தற்போது தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் கூத்தாடி தான். அடுத்து திமுகவின் தலைவராக வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் கூத்தாடி தான். அந்த கட்சியில் பல கூத்தாடிகள் இருந்து கொண்டு எங்களை கூத்தாடிகள்னு சொல்கிறாங்களா, அது எங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அதுதான் அந்த வகையில் ஜனநாயகன் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நான் ஆணையிட்டால் அப்படின்னு இருக்கு, எம்ஜிஆர் பாணியை பின்பற்றுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை தொடர்ந்து சாட்டை எடுத்து சுழற்ற மாதிரியான ஒரு போஸ்டர், அதை அந்த பிக்கில் நம்ம பார்த்துருந்தோம். என்ன சொல்ல வராரு மக்கள்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. சாட்டை எடுத்து இந்த நாட்டை திருத்துவதற்காக நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த போஸ்டரே வந்து அந்த அறிவிப்பு தான் யாருக்கானதுன்னு கேக்குறேன். மக்களுக்கானதா இல்ல ஆட்சியாளர்களுக்கானதா இல்ல அரசியல்வாதிகளுக்கானதா? காலையில ஒரு போஸ்ட் வருது பாத்தீங்களா, வேன் மேல ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். அது யாருக்கான ஒரு குறியீடுன்னா அது பிஜேபிக்கான ஒரு குறியீடு.
அடுத்து மதியம் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வருது, நான் ஆணையிட்டால்ன்ற ஒரு போஸ்ட் வரும்போது அது திமுகவான குறியீடு. எங்க தலைவர் இந்த 2 போஸ்டர்லயே சொல்றாரு, அதுதான் கொள்கை இது எப்படி கொள்கை எதிரி பிஜேபிக்கானது, பிஜேபி, இது எப்படி கொள்கை திமுகவுக்கானது, எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று அந்த 2 போஸ்டர்லயே எங்க தலைவர் சொல்றாரு. எப்படி எப்படி ரிலேட் பண்ண முடியுதுன்னு கேக்குறேன். அந்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அந்த பண்ணுங்க. செல்ஃபி வந்து எப்போ எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, யாரால் எடுக்கப்பட்டதுன்னு தெரியும்ல, யார் அழுத்தம் கொடுத்து படப்பிடிப்பில் இருந்து அவரை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேண்டுமென்றே அவர் மீது அவதூறை பரப்ப வேண்டும் என்று முயற்சி செய்தது யாரு? பிஜேபி. அப்போ அதற்கான ஒரு குறியீடாக அந்த செல்ஃபியை நீங்க பார்க்கலாம். அதிலே சொல்றாரு, எங்க கொள்கை எதிரி பிஜேபி, நான் ஆணையிட்டால் அது யாரோட வாசகம்? எம்ஜிஆர் வாத்தியாரோட வாசகம். அப்போ அது வாத்தியார் யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரு? திமுக என்கின்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது என்பதற்காக கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ நாங்களும் அதுதான் சொல்றோம். அப்போ எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்ற 2 போஸ்டர்லயே நீங்க சொல்ல எங்க டைரக்டர் கட்சிக்கான சொல்றாரு. குறியீடை நாங்க சொல்லிட்டோம். டைரக்டர் சொல்றாரு. எங்க தலைவர் சொல்லாமையா டைரக்டர் சொல்ல போறாரு? எங்க தலைவர் சொல்லி தான் டைரக்டர் வச்சிருப்பாங்க. இல்ல, அந்த போஸ்டர்ல இருப்பது அதுதான் உண்மை. எங்களுடைய அரசியல் பயணமும் அதுதான் உண்மை. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியும் மக்களுக்கு வேண்டாம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதை தான் தலைவர் மாநாட்டில் பேசினார். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் பயணமும் இருக்கு. அந்த சாட்டை என்பது திமுகவை வீழ்த்துவதற்காக தலைவர் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு சாட்டை. அதுதான் ஆயுதமே எங்களுக்கு. இப்போ இந்த 2 போஸ்டர் மூலமா 2 மத்திய மாநில அரசுகளையும் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் முடிஞ்ச பிறகு நடைப்பயணம் ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்பத்துல இருந்து இந்த இல்ல, நடைப்பயணம் அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கேங்க. அடுத்து வேங்க வயல் தான். பரந்தூர்ல விவசாயிகளை தலைவர் சந்தித்தாங்க. வாயே திறக்காத மாநில அரசு, செவுடன் காதில் ஊதிய சங்கு போன்ற அமைதியாக இருந்த மாநில அரசு, 910 நாட்கள் வாய் மூடி மௌனமாக இருந்த தமிழ்நாடு அரசு, தலைவர் அவர்கள் பரந்தூர் போயிட்டு வந்த அடுத்த நாளே 3 பக்க அறிக்கையை வெளியிடுறாங்க. எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நாங்கள் விமான நிலையத்தை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ 910 நாட்களாக அந்த மக்கள் அங்கே விவசாயிகள் போராடினாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே போனாங்க. அப்போல்லாம் வாய் திறந்து பேசலை. எங்கள் தலைவர் போயிட்டு வந்த உடனே வாய் திறந்து பேசுகிறாங்கன்னா அப்போ எங்கள் தலைவருடைய சக்தி என்னன்னு பாருங்கள். அதுதான் ஒரு மக்கள் சக்தி. அதான் நாங்கள் அவர் வந்து ஒரு மக்களின் தலைவன், மக்களுக்கான ஒரு தலைவன், ஜனநாயக தலைவன் என்று சொல்வதற்கு காரணமே மமதையில் இருந்த, அதிகார திமிரில் இருந்த மாநில அரசே பேசக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய அந்த பரந்தூர் பயணம் இருந்ததுல. அதை முடித்துட்டு வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களை எங்கள் தலைவர் அவர் பார்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது, திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருந்தது. உடனே அவசரமாக ஒரு 3 பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்களே. இருந்தாலும் எங்கள் தலைவர் கண்டிச்சிருக்கிறார். அறிக்கை மூலமாக மறு விசாரணை வேண்டும், நீங்கள் வந்து அவசரமாக இந்த வழக்கை நடத்துவது போன்று தெரிகிறது, உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், பொய்யாக யாரும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. உறுதியாக சொல்கிறேன், மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களை எங்கள் தலைவர் அவர்கள் பார்ப்பார். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு அடக்குமுறைகளோ எவ்வளோ தடைகள் போட்டாலும் தடையை மீறி மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு விமர்சிச்சிங்கல்ல, அவர் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார். இனி தமிழ்நாடு முழுவதும் அவர் போக போகிறார். படம் முடிந்து தான் அவர் பயணம் போவார் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர் எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் மக்களை போய் சந்திப்பார். படம் இறுதி கட்டத்துக்கு அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டு முழுதுமா மக்கள் பணியில இறங்கிடுவேன் அவர் தான் சொல்லியிருந்தாரு. இல்ல, படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கும்போது தானே பரந்தூர் மக்களை போய் பாக்குறாரு. அதே மாதிரிதான் படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது வேங்கவயல் மக்களையும் பார்ப்பாரு. படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ அந்த மக்களை நேரடியாக சந்தித்து பார்ப்பாரு. மக்கள் பலரும் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, தளபதி அவர்கள் எங்களை வந்து சந்திக்கணும்னு பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. நிறைய போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் தளபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களையும் இங்க தலைவர் அவர்கள் சந்திப்பதற்கான நேரம் கொடுக்க போறாரு. இப்ப மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்து கொண்டிருக்கு. முதல் பட்டியல் வெளியிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து பல பட்டியல் வெளியிட வேண்டியது இருக்கு. கட்சிக்கான உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி வந்துச்சுன்னா கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 1 ஆண்டிற்கான நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. தலைமை அலுவலகமான பனையூரிலும் அதற்கான பெரிய அளவில் நிகழ்வு நடப்பதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. இந்த எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். இந்த வேங்கவயல் விவகாரம் என்பது, வேங்கவயல் சம்பவம் என்பது ஒரு தேசிய அவமானம் தான். அதுவும் குறிப்பாக அந்த திராவிட மாடல், பெரியாரிய மாடல் என்று வாய்க்கிளிய பேசுகிறாங்கல்ல, இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய அவமானமாக இருக்குது. அந்த தேசிய அவமானத்தை விட இப்போ சிபிசிஐடி வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்களா, இது வந்து தேசிய அவமானத்தை விட மிக கொடுமையான ஒரு அவமானமாக இந்த அரசுக்கு எதிராக மாறிடுச்சு. ஏன்னா வந்து சமூக நீதி களத்தில் நீண்ட நாட்களாக போராடிட்டு இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பாப்பா மோகன்.
அவர் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாரு, சிபிசிஐடி வழக்கு என்பது தவறாக போயிட்டு இருக்குது, விசாரணை சரியில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் மீதே இவங்க வந்து குற்றம் சுமத்துறாங்க, அந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே விசாரணை நடத்துறாங்களே தவிர இந்த விசாரணையில் உண்மைத்தன்மை இல்லை, சரியாக இல்லை அப்படின்னு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே இதை வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பா மோகன் அவர்கள் சொன்னார். அவர் சொன்னது தான் அப்படியே நடந்திருக்கு. அப்போ இது ஒரு மறு விசாரணை செய்யப்பட்டு உண்மை குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும். வேங்கை வயல் பிரச்சனை குறித்து ஒரு இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது தான் பேசணுமா? ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு. ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போலியா, அனிதா விஷயத்துக்கு போலியா, ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு போலியா அப்படின்ட்டு. ஆனால் வேங்கை வயல் குறித்து பேசியிருக்கலாம்ல. ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நிச்சயமா ரொம்ப பெரிய விஷயம் தான், பேசியிருக்கலாமே. எல்லாரும் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே பேசியிருக்காங்களே. அண்ணன் திருமா அவர்கள் பல ஆண்டுகளா பேசிட்டு இருக்காரு. சரி, எல்லாருமே அதற்கு பேசிட்டு இந்த இருக்காங்க. திமுக என்ன பதில் கொடுத்திருக்கு? ஏன் விஜய் அவர்கள் பேசல? நான் கேக்குறேன். ஏன் கண்டனம் தெரிவிக்கல? நான் கேக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் அது வாய் திறந்து பேசல. அந்த வேங்க வயல் பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த மலம் தண்ணி குடிச்சாங்களா, அந்த மக்கள் திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்கள் மழை தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஏன் வாய் திறந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசல? அடுத்து நான் தான் முதலமைச்சராக போறேன் என்று கட்சிக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காருல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஏன் அந்த வேங்க வயல் மக்கள் குறித்து வாய் திறந்து பேசல? நீங்க ஏன் பேசல? ஆட்சி இருப்பவர்கள் பேசணுங்க. ஆட்சி ஓட்டு போட்டாதான் மக்களுக்காக பேசுவீங்களா? இல்லையே, மக்கள் எங்களுக்காக ஓட்டு போட்டாங்க. இல்ல அதான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் மக்கள் பேசுவீங்களான்னு கேக்குறேன். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே வாயை மூடிட்டு மௌனமா இருக்கு, கேவலமா இருக்கு. சொந்த மாநிலத்தை சார்ந்த மக்களே நீங்க இப்படி நசுக்குறீங்களே, வேங்க வயலுக்குள்ள போக முடியலங்க. இல்ல அவ்வளவு அறிவிக்கப்படாத 144 தடை உத்தரவு போட்டுருக்கீங்க, யாருமே உள்ள போக முடியல. எங்க தலைவர் பேசியிருக்காங்க. அண்மையில் நடந்த எல்லோருக்குமான தலைவரான அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் எங்க தலைவர் வேங்க வயல் குறித்து பேசினார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுல தான் பேசுறாரு, மாநாட்டுல பேசலையே. பேசுனது மட்டும் இல்லாம அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்து மேடையேற்றி சால்வை அணிவித்து நான் உங்களின் பக்கம் நான் நிற்கிறேன் என்று எங்க தலைவர் அவர் பிரகடனப்படுத்திட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் எப்ப பண்ணுவாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்ப பண்ணுவாரு? அதானியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல? ஏன் அந்த வேங்கை வயல் மக்களை உங்களால் சந்திக்க முடியாதா? ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு இங்கிருந்து அங்கே போய் உட்காருறீங்களா? உங்கள் பையனை கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வச்சுறீங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்களை நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்களா? அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல? ஏன் புதுக்கோட்டைக்கு போங்க, அந்த வேங்கை வயல் மக்களை போய் பாருங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இந்த அரசு வந்து உங்களுக்கு துணை இருக்குதுமா? குற்றவாளிகளை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், உறுதியாக நாங்கள் கண்டுபிடிச்சிரும். ஆனால் என்றும் பக்கபலமாக இந்த அரசாங்கம் உங்கள் பக்கம் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு அவமானமாக ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று பேசுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? சரி சார், அவங்க பேசல. கேள்வி என்பது எங்களை எதிர்த்து கூடாதுங்க. நாங்க இப்பதாங்க அரசியல் களத்துக்கு வரோம். வந்த உடனே எங்க தலைவர் என்ன சொல்றாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றோம். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக நாங்கள் துணை நிற்போம் என்று எங்க தலைவர் சொன்னது மட்டுமல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் கிடையாது, அவர் எல்லோருக்குமான தலைவர் என்று மாநாடு முடிந்த பிறகு எங்க தலைவர் எதிர்கொண்ட முதல் நிகழ்வு எது பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீடு. அப்படி அந்த மக்களை நாங்கள் வந்து சரிசமமாக உயர்த்தி கொண்டு எல்லாரையும் சமப்படுத்த வேண்டும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியல் நோக்கி எங்கள் தலைவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. 50 வருஷமா இங்க வந்து பொய்யா பேசுனது யாரு? நாங்கள் தான் சமூக நீதி, நாங்கள் தான் சமத்துவம், நாங்கள் தான் ஜனநாயகம், எல்லாரையும் நாங்கள் உயர்த்துவோம், எல்லாருக்கும் நாங்கள் பாடுபடுவோம், நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் யாரும் படிச்சிருக்க முடியாது, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அதிகாரத்துக்கே வந்திருக்க முடியாதுன்னு இதே திமுக தானே வாய்க்கிலேயே பேசிச்சு. மக்கள் 2 வருஷமாக தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்காங்கல்ல. எத்தனை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வேங்க வயலுக்கு போனாங்க? எத்தனை பேர் வேங்க வயல் குறித்து பேசுறாங்க? ஸ்டாலினை விட்டுருங்க, உதயநிதி ஸ்டாலினை விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? அந்த மக்களுக்கு நடந்தது வந்து பாவம்னு யாராவது பேசியிருக்காங்களா? அவங்க பேசல. அவங்கள கேள்வி கேளுங்கன்ற. எங்க தலைவர் தான் பேசிட்டாரு. எங்க தலைவர் வேங்க வயலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அவசரமா வந்து பொய்யான நபரை வந்து குற்றவாளியா சித்தரிக்கிறீங்க. அங்க யாரும் போக முடியாத அளவுக்கு அடக்குமுறை, அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை மாதிரி வேங்கை வயல் இருக்கு, ஒரு தீவு மாதிரி அதை முடக்கி வச்சிருக்கீங்க. அந்த மக்கள் வந்து யார்ட்டையும் பேசிடக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கு பண்றீங்க? வேங்க வயல் என்கின்ற ஒரு பிரச்சனையை இன்று வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக அனைவரும் கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக எங்கள் தலைவர் மாற்றிருக்கிறார்ல. பரந்தூர்லேயும் விவசாயிகள் அப்படி தான் போராடினாங்க, 900 நாட்களை கடந்து போராடினாங்க, யாருமே கண்டுகொள்ளாத ஒரு போராட்டமாக இருந்தது. எங்கள் தலைவர் போயிட்டு வந்த பிறகு அது ஒரு தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா?
அதை எங்க தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு, இல்ல, மக்களை வந்து அதுதான் அரசியல்படுத்தி விமர்சனம். கொண்டிருக்காருன்னு சொல்றேன் நான். அதுதான் இங்க விமர்சனம். அவருக்கு இருக்க பாப்புலாரிட்டி, அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஃபேமஸ வச்சுட்டு, அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் அரசியலாக்குறாரு. அரசியல்லாம் கிடையாதுங்க. மக்களுடைய அதனால தான் அந்த வலிகளின் கேள்வி பக்கம் கேட்டேன். இருக்கிறாருங்க, மக்களின் பக்கம் 2022 துணை டிசம்பர்ல இருக்கிறாங்க, வேங்கை வயல் பிரச்சனை மக்களுக்காக நடந்துச்சு. பேசிட்டு இருக்காரு. அதன் பிறகு ஒரு வாட்டி கூட இந்த பிரச்சனையை பத்தி பேசல. 2024 பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகும் ஒரு வாட்டி கூட இத பத்தி பேசல. அக்டோபர்ல வந்து மாநாடு எங்க நடத்துறாங்க. தலைவர் அங்கேயும் எங்க பேசல. தலைவர் தான் பேசலங்க. தீர்மானங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. நிறைவேற்றப்படுது. தீர்மானங்கள்லயும் ஒரு எங்கேயுமே நிமிஷம் வேங்கை கேளுங்க. வயல் குறிப்பிடப்படல. இருங்க மேடம், எங்க தலைவர் தான் பேசலையே தவிர எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட நானே 2 முறை வேங்க வயல் போயிருக்கேன். எங்க தலைவர் சொல்லாம நான் போயிருப்பேனா? எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வேங்க வயலுக்கு போயிருக்கிறாங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு தொடர்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆறுதலாக நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் எங்க தலைவரும் எங்க பொதுச் செயலாளரும் எங்க கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லாமல் நாங்க வந்து போயிருப்போமா? அந்த மக்களுக்காக பல மாதங்களாக நான் சமூக வலைதளத்தில் என்னோட கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி சொல்லாம நான் பதிவு பண்ண முடியுமா? எல்லாவற்றிற்கும் தலைவர் பேசணும், தலைவர் போகணும்னு கிடையாதுங்க. தலைவரை பின்பற்றக்கூடிய தோழர்களாகிய நாங்கள் அந்த மக்களின் பக்கம் தானே நிற்கிறோம். அந்த மக்களுக்காக தானே பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப எங்க தலைவர் பேசிட்டார்ல, போனா அது இப்போ எங்க family தலைவர் abuse பேசிட்டார் ஆகுதுன்னு மேடம், இப்ப எங்க சொல்றீங்கல்ல. தலைவர் பேசிட்டார்ல, என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்த அரசாங்கம்? பேசல நீங்களே, இப்ப பேசிட்டார்ல, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தலைவர் சொல்லியிருக்காருல, மறு விசாரணை பண்ணுங்க. சிபிசிஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை, நாங்க சிபிஐ கேட்கல. ஆனா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் சிபிஐ கேட்கறாங்க, திமுக கூட்டணி கட்சிகள். நாங்க வந்து இந்த சிபிசிஐடியே போதுமானது, இந்த சிபிசிஐடி விசாரணை என்பது ஏற்புடையதாக இல்ல, மறு விசாரணை பண்ணுங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடிய கண்காணிப்புல அந்த விசாரணை நடக்கணும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார்ல. எங்க தலைவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கையை இந்த மாநில அரசாங்கம், இந்த தமிழ்நாடு அரசாங்கம், போலி திராவிடம் பேசுகின்ற இந்த திமுக அரசாங்கம் செய்வதற்கு துணிச்சல் இருக்கா? செய்ய சொல்லுங்க. இவ்வளவு நாள் நாங்க பேசல, இப்ப நாங்க பேசிட்டோம்ல, பேசுனதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முதலமைச்சரை போக சொல்லுங்க புதுக்கோட்டைக்கு, துணை முதலமைச்சரை போக சொல்லுங்க. அந்த புதுக்கோட்டை பகுதியை சார்ந்த அமைச்சர் யாராவது போனாங்களா? சட்டமன்ற உறுப்பினர் யாராவது போனாங்களா? அது பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்களா? அவங்கள கேளுங்க மேடம். ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பது தாங்க ஜனநாயகம். புரியுதுங்களா? எதற்காக ஜனநாயகம் பேர் வச்சாங்க உங்களுக்கு தெரியுதா? அதுதான் ஒரு ஜனநாயகம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம பேசணும், அவங்களின் பக்கம் நிற்கணும். 4 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த திமுக அரசாங்கம் வந்து. மக்கள் விரோத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. எப்படி 2011 திமுக எதிர்கட்சியாக வர முடியாத ஒரு நிலை இருந்துச்சுல, அந்த நிலையை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதை சந்திக்க போறாங்க. எதிர்கட்சியா கூட அவங்களால வர முடியாது. எந்த பக்கம் வேணா திரும்புங்க, மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. பொய்யான வாக்குறுதிகள், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. ஆனா வாய்க்கிலேயே பாருங்க, திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னு பேசி பேசி மக்களை வந்து கோவப்படுத்தி தான் இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த நல்லதையும் செய்யலை. அதனால தான் இந்த திமுக என்கின்ற ஒரு கட்சி வீழ்த்தப்பட்டு ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள், ஜனநாயக தலைவர் அவர்கள் வராங்க. அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. மக்கள் 2026 முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், ஆளுநருடைய குடியரசு தின விழாவுக்கான தேநீர் விருந்து புறக்கணிப்பு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு போகணும்? முதல்ல ஒருத்தர் தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அவர் கூப்பிட்ட உடனே போகணும் அப்படின்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? எங்களுக்கு அது பிடிக்கல. ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் தான், பதவி தான். நீங்க தான் போன வாட்டி சொன்னீங்க. தப்பே கிடையாதுங்க. ஆனா ஆளுநராக இருக்கிறாரா அப்படின்றதான் ஒரு கேள்வி. அவர் ஆளுநர் மாதிரியே இல்லையே. அவர் ஒரு பிஜேபி மாநில தலைவர் போன்று தானே செயல்பட்டு கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டுடைய மரபை மாத்தணும்னு நினைக்கிறாரு, துணைவேந்தர்களை நியமிக்க மாட்டேன்றாரு. நீங்க மனு கொடுத்தீங்கல்ல அண்ணா பல்கலைக்கழகம், அது வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர்னு மனசுல வச்சுட்டு போய் கொடுத்தீங்களா இல்ல பிஜேபியின் மாநில தலைவர்னு மனசுல வச்சுட்டு போய் கொடுத்தீங்களா? அவர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்கின்ற அடிப்படையில நாங்க போய் மனு கொடுத்தோம். அது வந்து மனுனா அவர் போனவன நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்ற எண்ணத்தோடலாம் யாரும் போய் கொடுக்கல. ஆளுநர் யார் அந்த எண்ணத்துல பாக்குறதும் கிடையாது. காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது, மாநில அரசின் மீது நம்பிக்கை கிடையாது. அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும், இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றணும், எல்லா மக்களும் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் என்கின்ற அடிப்படையில் அது வந்து ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம். எப்படி முற்றுகையிடுவது ஒரு போராட்டத்தின் வடிவமோ, சாலை மறியல் செய்வது எப்படி ஒரு போராட்டத்தின் வடிவமோ, ஆளுநரை சந்தித்து அந்த மனுவை கொடுப்பதும் ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் அவர்கள் ஆளுநரை சந்தித்து வந்து மனு கொடுத்தாரே தவிர, அப்படியே ஆளுநர்கிட்ட மனு கொடுத்த உடனே அவர் நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற அந்த இதுல நம்ம கொடுக்கல. அந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். போன இன்டர்வியூல நீங்க சொல்லும்போது ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கிறோம், சீக்கிரமா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுப்பது அது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். அழுத்தம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மனு தான். ஆளுநர் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாரா? கிடையாது இல்ல. அவர் ஆளுநராகவே செயல்பட மாட்டேன்றாரு.
அவர் இந்த மாநில அரசுக்கு துதிபாடக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறாரு. மாநில அரசை எந்தெந்த இடத்துலலாம் காப்பாற்றி விடலாம்னு நினைக்கிற இடத்துல ஒரு ஆளுநராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன அவருக்கு தேநீர் விருந்து குடிச்சு என்ன ஆக போகுது? அந்த அடிப்படையில் நாங்கள் புறக்கணிச்சா, அவர் ஆளுநராக இருந்திருந்தால் நாங்கள் போயிருப்போம். அவர் ஆளுநராக செயல்படாமல் ஒரு மாநில தலைவர் போன்று செயல்படுவதால் அந்த தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் புறக்கணிக்கல, தமிழ்நாடு அரசாங்கமும் புறக்கணித்திருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்திருக்கு. நம்ம வந்து சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் ஆளுநர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, மக்களாட்சிக்கு எதிராக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அந்த தேநீர் விருந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற அடிப்படையில் நாங்கள் அதை புறக்கணித்து விட்டோம். இந்த ஏஐ மூலியமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ, அந்த அவர்கள் பேசியது போன்ற ஒரு ஆடியோ, பதவிக்கு வந்து பணம் வாங்குறாங்கன்னு ஒரு போலியான ஒரு ஆடியோ, அதெல்லாம் வெளியிடுறீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட். அது பழைய காலத்து நம்பியார் டெக்னிக்குன்றேன். இந்த 2025 காலகட்டத்துக்கு ஏற்றார் வகையில் முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செய்தால் கூட எங்கள் கட்சியை உடைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் கடந்த முறை ஏமாந்தது போன்று இந்த முறை ஏமாற மாட்டாங்க. எங்கள் தளபதியை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த சமூக வலைதளம் மூலமாக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செஞ்சீங்கல்ல, அந்த முயற்சி இங்கே வந்து பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது வந்து வேற மாதிரியான ஒரு கூட்டம், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு முன்னாடிலாம் நீங்களாம் சாதாரண தூசி மாதிரி தான். அதனால் இந்த சூழ்ச்சியான வேலைகள் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அது ஒருபொழுதும் நடக்காது எங்கள் கிட்டன்றதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.